எப்படி கொல்லலாம், எப்படி சாகடிக்கலாம், என் அண்ணனை கொண்டுட்டாங்களே, சொந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சுட்டு கொண்டுட்டாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது கொன்னே போட்டணும்னு அவன் பாட்டு அப்படியே அந்த பகையினால் ஆட்டி படைக்கப்படுகிறான். ஆனால் அவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவன். ஆனால் என்ன ஆகுது, ஆரம்பத்தில் ஒரு பகையும் சாகடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் கடவுள் அவனோட இடைப்பட்டதுனால அவன் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறான்னா, இந்த அம்மாவை நான் மன்னிக்கணும். கோர்ட் கேஸ் முடிகிறதுக்குள்ளே என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறான், இந்த அம்மாவை மன்னிக்கணும்ட்டு. அந்த கோர்ட் கேஸ் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வர்றப்போ ஜட்ஜ் இந்த அம்மாவை தண்டிக்கிறார்கள். யார், அந்த போலீஸ் ஆஃபீஸரை 10 வருஷ தண்டனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்து முடித்த பிறகு சிலர் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கோர்ட்டில் எந்திரிச்சு பேசுகிறாங்க பாருங்கள். தண்டனைலாம் கொடுத்தாச்சு. அப்போ அந்த சுட்டு கொலை பண்ணப்பட்ட அந்த பையனுடைய ஃபேமிலியிலேருந்து சிலர் பேசுகிறாங்க. அதில் இந்த பையனும் தம்பியும் பேசுகிறான். அந்த பிராண்ட் அவன் பேசுகிறது நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வீடியோ. ஜட்ஜுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து பேசுகிறான் கோர்ட்டில். 10 வருஷ தண்டனை அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அவன் சொல்கிறான், நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சொல்லப்போனால் நீங்கள் ஜெயிலுக்கே போகிறது என்னுடைய, நான் சொல்கிறேன், என் ஃபேமிலிக்கு நான் பேசலை, எனக்கு நான் தனி ஆளாக பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு உங்களை வெறுத்தேன். ஆனால் நான் யோசிக்க கடவுள் என்ன விரும்புகிறார், என் அண்ணனே என்ன விரும்புவான்னா உங்களை நான் மன்னிக்கணும்னு விரும்புவாங்க. ஆகவே நான் உங்களை மன்னிச்சிட்றேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம், நீங்கள் இயேசுவை பிடிச்சிக்கோங்கன்றான். கிறிஸ்துவை நம்புங்க. ஏன்னா அவர் நம்ம எல்லாரையுமே மன்னிக்கிறவர், நம்மளை எல்லாருமே மன்னிக்கிறவர். ஆகவே அவர் என் உள்ளத்தில் இடைப்பட்டதுனால நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு ஜட்ஜிக்கிட்ட திரும்பி அவன் சொல்கிறான். ஜட்ஜிக்கிட்ட பர்மிஷன் கேட்குறான், அவங்கள போய் கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்றான். ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஜட்ஜி ஒன்றும் பதிலே சொல்ல. ஏன்னா அந்த அம்மா இவன் அண்ணனை கொன்று போட்டவங்க, ஊரே பற்றி எரியுது அந்த ஒரு கான்ட்ரவர்சியில். இவன் கேட்குறான், அவங்கள போய் கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு. அவன் அம்மா ஒன்றும் சொல்லலை. திரும்ப கேட்குறான். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஜட்ஜி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, சரி போ அப்படின்னு. அவன் இறங்கி அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி போகிறப்போ அந்த அம்மா அங்கேருந்து ஓடி இவனை கட்டி பிடிக்குது. அதாவது அந்த அம்மாவுக்கு அது அவ்வளோ தேவையாக இருந்தது போல இருக்கு. 10 வருஷ தண்டனை அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவனுடைய மன்னிப்பு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை அப்படியே ஓடி கட்டி பிடிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த அம்மா என்னத்தையோ பேசுது அந்த பையன்கிட்ட, என்னன்னு கேட்க முடியல நமக்கு. அழுது ஓன்னு அழுது, ஜட்ஜே அழுகிறாங்க.